அவளை சந்தித்த தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் அவளுடன் பேசாமல் இருக்க முடியவில்லை. அவளிடம் பேசுவது ஒரு சந்தோஷம் அல்ல. அது என் தினசரி உயிர் வாழ்வாக மாறியது. சில மாதங்கள் கடந்தது. பிறகு ஆகஸ்ட் 21 அவளது பிறந்தநாள் அன்று மாலை 5 மணிக்கு ஒரு சிறிய சர்ப்ரைஸ் வெள்ளி மோதிரம் ஒன்றை அவளுக்காக எடுத்துச் சென்றேன். அவள் கண்கள் பிரகாசித்தன. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒவ்வொரு நாளும் ஒலித்தன. அதன் பிறகு வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவளை மாதத்தில் ஒருமுறை மட்டுமே பார்க்க முடிந்தது. ஆனாலும் அந்த ஒரு சந்திப்பே என் இதயத்திற்கு போதுமானது. 2023 மார்ச் நம் முதல் அனிவர்சரி என்று அவளிடம் கூறினேன். அவள் வியப்புடன், "அதற்குள் ஒரு வருடமா?" என்றாள். நாம் சிரித்தோம். சிரித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அருகிலிருந்த கோவிலில் மணி ஓசை கேட்கப்பட்டது. அந்த ஓசை ஒரு அழைப்பு போல. நாங்கள் இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தோம். அங்கே சாமியார் அமைதியாக நின்றிருந்தார். நாங்கள் கண்கள் மூடினோம். அந்த தரிசனத்தில் விருப்பங்களும் ஆசைகளும் நம்முடைய நெருக்கமும் எல்லாம் வரைந்தது. அந்த மறு நிமிஷம் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தோம். வார்த்தைகள் இல்லாமல் பேசும் அந்த தருணம் நம்முடைய வாழ்க்கையின் மிக அழகான ஒளிக்கதிர். சிறிய நினைவு, சில மணித்துளிகள் வாழ்க்கையை நிரப்பும். சில மணி ஓசைகள் வாழ்க்கையை மாற்றும்.